முக்கிய செய்திகள். கிரீன்லாந்து ஆக்கிரமிப்புக்கு ஒத்துழைக்காத நாடுகள் மீது கூடுதல் வரி. ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம். மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி. 29 மாநகராட்சிகளில் மும்பை, புனே, நாக்பூர் உட்பட 25 கைப்பற்றியது. தொடங்கியது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. பார்வையிட ஸ்டாலின் வருவதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. திமிரி ஓடிய காளைகளை திமிலை பிடித்து அடக்கிய காளையர்கள். பொதுப்பிரிவு இடங்களில் இடஒதுக்கீடு மாணவர்களும் சேரலாம். உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வணக்கம். கிரீன்லாந்து ஆக்கிரமிப்புக்கு ஒத்துழைக்காத நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். அந்நாட்டின் அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் இந்தியா, சீனா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தினார். பின்னர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவுக்கு கூடுதல் 25% வரை வரி விதிக்கப்பட்டது. நாடுகளின் செயல்பாடுகளுக்கேற்ப குறைந்தது 15% இருந்து அதிகபட்சமாக 500% வரை வரி விதிப்பை ட்ரம்ப் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார். மேலும் வெனிசுலா அதிபர் மதுரோ அமெரிக்காவுக்குள் போதைப்பொருள் கடத்திச் செல்வதற்கு உதவியாக இருப்பதாக குற்றம் சாட்டி அவரையும் அவரது மனைவியினையும் சிறைபிடித்தார். இப்படி அதிரடி சர்ச்சைகளுக்கு பெயர் போன ட்ரம்ப் அடுத்ததாக கிரீன்லாந்தை குறிவைத்துள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து முக்கியம் என அறிவித்திருக்கும் அவர் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா காலதாமதம் செய்தால் ரஷ்யாவும் சீனாவும் அதை ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்று கூறியுள்ளார். எனவே கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் எந்த சமரசத்திற்கும் இடம் கிடையாது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கு நேட்டோ அமைப்பில் உள்ள போலந்து தவிர்த்து அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கிரீன்லாந்துக்கு தங்கள் ராணுவத்தை அனுப்பியுள்ளன. இதனால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் புளோரிடாவில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் என்றார். இதற்கு ஒத்துழைக்காத நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக உருவாக்கி வரும் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்புக்கு கிரீன்லாந்து முக்கியமானது என்று ட்ரம்ப் கூறினார். அதை கைப்பற்றும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதில் நேட்டோ அமைப்பு முன்னணியில் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள ட்ரம்ப் நேட்டோவின் ராணுவ செயல்திறன் பெரும்பாலும் அமெரிக்காவையே சார்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கிரீன்லாந்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேட்டோ நாடுகள் செயல்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ள ட்ரம்ப் அந்த நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. மகாராஷ்டிரத்தில் மும்பை, நவி மும்பை, புனே, நாகபுரி, தானே உள்பட 29 மாநகராட்சிகளுக்கு கடந்த வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. இதில் 54.77% வாக்குகள் பதிவாகின. மாநகராட்சி தேர்தலையொட்டி மகாராஷ்டிரத்தில் ஆளும் எதிர்க்கட்சி கூட்டணிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆளும் மகாயுதி கூட்டணியில் பாஜக துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை, துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் போதிலும் புனே, பிம்ப்ரி, சிஞ்ச்வாட் மாநகராட்சிகளில் திரு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசும் திரு சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கைகோத்து போட்டியிட்டன. மும்பையில் தேசியவாத காங்கிரஸ் தனித்து களமிறங்கியது. எதிரணியான மகா விகாஸ் அகாடியில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனை, திரு சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் இக்கூட்டணியும் மாற்றம் கண்டது. மும்பை மாநகராட்சியை குறிவைத்து உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே கட்சிகள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின் கைகோத்து களமிறங்கின. பகுஜன் கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் களம் கண்டது. நாட்டின் வர்த்தக தலைநகர், தேசிய அளவில் வருவாய் மிகுந்த மாநகராட்சி என்ற பெருமைகளுக்கு உரிய மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனை மற்றும் ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனை கூட்டணியை வீழ்த்தி பாஜக அமோக வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் நடனமாடியும் கொண்டாடினர். மும்பையில் மொத்தமுள்ள 227 வார்டுகளில் பாஜக 89 வார்டுகளிலும், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனை 65 வார்டுகளிலும், ஷிண்டேவின் சிவசேனை 29 வார்டுகளிலும், காங்கிரஸ் 24 வார்டுகளிலும், ராஜ் தாக்கரேவின் நவ நிர்மாண் சேனா 6 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திரு சரத்பவார் மற்றும் திரு அஜித் பவார் ஆகியோரின் கோட்டையாக கருதப்படும் புனே மாநகராட்சியிலும் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது.
29 மாநகராட்சிகளில் 25 பாஜக கூட்டணி அதிகாரத்தை கைப்பற்றும் நிலையில் மகாராஷ்டிர மக்களுக்கு பிரதமர் திரு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருங்கிணைந்த சிவசேனையின் கோட்டையாக இருந்த மும்பை மாநகராட்சி இப்போது பாஜக வசமாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி தை முதல் நாளான நேற்று முன்தினம் அவனியாபுரத்திலும், 2வது நாளாக நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. அலங்காநல்லூரில் நடக்கும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. வீரர்களின் உறுதிமொழியுடன் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு போட்டி தொடங்கப்பட்டது. இதில் 1000 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு 10 சுற்றுகளாக போட்டி நடக்க உள்ளது. ஒவ்வொரு சுற்றுகளிலும் காளைகளை பிடிப்பவர்களின் அடிப்படையில் சிறந்த மாடுபிடி வீரர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் இறுதிச் சுற்றில் பங்கேற்பார்கள். வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். காலை வெற்றி பெற்றது. சூப்பரியா மாடியா, சூப்பரியா, அழகியா, அழகா, ஆகா, அழகா, அழகா, சூப்பரியா, சுத்துதியா, சுத்துதியா, அழகா, அழகா, மாண்புமிகு அமைச்சர் அழகும் சைக்கிள், சூப்பரியா, சூப்பரியா, காலை வெற்றி பெற்றது. போட்டியை காண முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வரவுள்ளதால் அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுப்புறங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் ஸ்கிரீனில் ஸ்கோர் போர்டு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டிகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிக காளைகளை அடக்கி முதல் இடம் பெறுவோர்களுக்கு காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட உள்ளன. இதற்கிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இமானுவேல் சேகரனின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். இதற்காக மதுரையில் இருந்து பரமக்குடிக்கு சாலை மார்க்கமாக அவர் செல்ல உள்ளார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 16 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த வீரர் அஜித்திற்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. தை திருநாளான பொங்கல் பண்டிகையின் 2வது நாளான நேற்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தொடங்கி வைத்த இந்த போட்டியில் முறையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட 870 காளைகளும் சுழற்சி முறையில் 461 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடி வாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். சில காளைகள் வீரர்களை பதம் பார்த்தன. சிறப்பு, மாடு வெற்றி, மாடு வெற்றி, சூப்பரா, மாடு புடி, மாடு விட்டு ஒரே அப்படி சூப்பரா, ரோசா குழுங்க குழுங்க புடி. நடிகர் சூரிய சார்பாக மாடியாது, சிறப்பான மாடு, மாடு வெற்றி விட்டு, அந்த மாடு வெற்றி விட்டு. ஜல்லிக்கட்டில் நடிகர் சூரியின் காளை வெற்றி பெற்றது. இதில் பொந்துகம்பட்டியைச் சேர்ந்த அஜித் என்பவரும் பொதும்புவைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரும் 16 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தனர். இதனால் குலுக்கல் நடத்தப்பட்டு அதில் அஜித்திற்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2வது இடத்தை பிடித்த பிரபாகரனுக்கு 2 சக்கர வாகனமும் பரிசாக அளிக்கப்பட்டது. 11 காளைகளை அடக்கிய நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்திக் 3வது இடத்தை பிடித்தார். சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட குலமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவரின் காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் சிறந்த மாடுபிடி வீரருக்கு பரிசு காருக்கான சாவினை வழங்கி சிறப்பிப்பார்கள். பைக்குக்கான சாவியினை வீரர் பிரபாகர், பொதுமை சேர்ந்த பிரபாகர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். சிறந்த மாடுபிடி வீரராக கார்த்தி அவர்களுக்கு பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. 2வது இடத்தை பிடித்த காளைக்கு தங்க நாணயம் வழங்கப்பட்டது. காளைகள் முட்டியதில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக 8 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்சி சூரியூரில் முதல் முறையாக புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடந்த போட்டியில் 668 காளைகளும் 334 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் 13 மாடுகளை பிடித்து முதலிடம் பிடித்த மூர்த்திக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் மாடுகள் முட்டியதில் பொதுமக்கள், காவலர்கள் என 62 பேர் காயமடைந்தனர். பொதுப்பிரிவு இடங்களில் சேர இடஒதுக்கீடு மாணவர்களுக்கும் தகுதி உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தில் காலியாக இருந்த 245 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை 2013ஆம் ஆண்டு நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது பொதுப்பிரிவில் இருந்த 122 பணியிடங்களில் இடஒதுக்கீடு சலுகை வரம்பிற்குள் வரும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மற்றும் இடஒதுக்கீடு சலுகை வரம்பிற்குள் வராத பிற பிரிவினர் நியமிக்கப்பட்டனர். இதை எதிர்த்து காத்திருப்போர் பட்டியலில் 10ஆம் இடத்தில் இருந்த இடஒதுக்கீடு சலுகை வரம்பிற்குள் வராத பிரிவைச் சேர்ந்த சாம் கிருஷ்ணா என்பவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்.
பொதுப்பிரிவு இடங்களில் இடஒதுக்கீடு சலுகை பெற்றவர்களை நியமிப்பதற்கு அவர் ஆட்சேபம் தெரிவித்திருந்தார். இவ்வழக்கில் 2020ஆம் ஆண்டில் தீர்ப்பளித்த கேரள உயர்நீதிமன்றம் பொதுப்பிரிவு இடங்களில் இடஒதுக்கீடு சலுகை பெற்றவர்களை நியமிக்க முடியாது என கூறி அதை ரத்து செய்தது. கேரள உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதிகள் திரு எம் சுந்தரேஷ், திரு சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் பொதுப்பிரிவு என்பது இடஒதுக்கீடாகாது, முழுவதும் தகுதி அடிப்படையிலானது என்று கூறினர். அது அனைத்து பிரிவினருக்குமான திறந்த இடமாகும் என்ற அவர்கள் அந்த இடங்களில் தகுதி வாய்ந்த எந்த பிரிவினரையும் நியமிக்கலாம் என்று தீர்ப்பளித்தனர். பொதுப்பிரிவு கட் ஆஃப் மதிப்பெண்களை விட அதிக மதிப்பெண்களை இடஒதுக்கீடு சலுகை பெற்றோர் எடுத்திருந்தால் அவர்களும் அந்த இடங்களுக்கு தகுதியானவர்கள் தான் என்றும் தீர்ப்பளித்த அவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அமைச்சர் திரு துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, முன்னாள் தலைமைச் செயலர் திரு இறையன்புக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது உட்பட 13 பேருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவித்தார். தமிழ் புலவர்கள், அறிஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் திருநாளாக கடைபிடிக்க கலைஞர் உத்தரவிட்டிருந்தார். அவரை பின்பற்றி தமிழறிஞர்கள், தமிழ் சான்றோர்களை சிறப்பிக்கும் விதமாக திராவிட மாடல் அரசு விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டுக்கு முனைவர் திரு மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருது, 2025ஆம் ஆண்டுக்கு வழக்கறிஞர் திருமதி அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருது, விசிக பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வனுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, நீர்வளத்துறை திரு துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது, திரு எஸ்.என். இதயத்துல்லாவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது, கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு மகாகவி பாரதியார் விருது, கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, முன்னாள் தலைமைச் செயலர் திரு வே இறையன்புவுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது, முனைவர் திரு சு செல்லப்பாவுக்கு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது, எழுத்தாளர் விடுதலை விரும்பிக்கு கலைஞர் விருதுகளை வழங்கி திரு ஸ்டாலின் கௌரவித்தார். இதேபோல தமிழுக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் திரு ராமலிங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் எழுத்தாளர் திரு சி மகேந்திரன், திரு இரா நரேந்திரகுமார் ஆகியோருக்கு இலக்கிய மாமணி விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தந்தை பெரியாருடைய கொள்கை கருத்து அதை பிரச்சாரம் செய்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் இதை நினைக்கிறேன். ஒரு பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கு. பெருந்தலைவர் வழியிலே இன்றைய முதல்வர் அந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு வழங்கக்கூடிய பரிசு தொகை ரூபாய் 5 லட்சத்தை அந்த திட்டத்திற்கு முதலமைச்சருக்கு கொடுக்கின்றேன். நண்பர்கள் புகழ்வதில் பெரிய பொருள் இருக்காது, ஆனால் பகைவர்கள் புகழ்ந்தாங்கன்னா நிச்சயமாக அதில் உண்மை இருக்கும். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை விட அவன் தந்தை முழுக்க முழுக்க பேச்சால் கவர்ந்தார், நம்முடைய முதலமைச்சர் செயலால் கவர்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் என்னை அறிமுகமாக்கி எழுத்தாளராக அறிமுகம் செய்து 47 வருடங்கள் கடந்துவிட்டன. 47 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய கடைசி தோழன், கடைசி தொண்டன் எனக்கு நம்முடைய முதல்வர் கையால் விருது பெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவன் பாரதி. அந்த வள்ளுவர் நாளிலேயே அந்த விருதை நான் வாங்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து விருதாளர்களுக்கும் தலா ரூபாய் 5 லட்சம் விருது தொகை, 1 பவுன் தங்க பதக்கம், தகுதியுரை ஆகியவற்றை வழங்கி பொன்னாடை அணிவித்து திரு ஸ்டாலின் கௌரவித்தார். உழவிற்கும் தொழிலுக்கும் உதவும் மாடுகளை போற்றும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மாடுகளை குளிப்பாட்டி மாலை அணிவித்து பூஜை செய்து பொங்கல், வாழைப்பழம், கரும்புகள் ஊட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விவசாயிகள் மாடுகளுக்கு கொம்பு சீவி சலங்கைகள் கட்டி அலங்கரித்து வழிபட்டனர். கும்பகோணம் கோவிந்தபுரம் பாண்டுரங்கன் ஆலய கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஓம் பாவனாயை நமஹ, ஓம் வசிஷ்டவரதாயை நமஹ, ஓம் வந்தியாயை நமஹ நமஹ. சேலம் செட்டிச்சாவடி அருகே விநாயகம்பட்டியில் மாடுகளை குளிப்பாட்டி உடலில் வண்ணப்பொடிகளை தூவி புது மூக்கணாங்கயிறு கட்டி அலங்கரித்தனர். பொங்கல் மற்றும் வாழைப்பழங்களை மாடுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை அருகே வானாதி ராஜபுரம் கோசாலையில் பராமரிக்கப்படும் 1008 மாடுகளுக்கு நெட்டி மாலைகள் அணிவித்து சிறப்பு பூஜை செய்தனர்.
தருமபுரி அடுத்த நார்த்தம்பட்டி பகுதியில் நாட்டு மாடுகளுக்கு பூஜைகள் செய்து பொங்கல் இட்டு உறவினர்கள் ஒன்று சேர மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சித்தார்பட்டி கிராமத்தில் மாடுகளுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. தொழுவம் முன்பாக செங்கரும்புகள் முக்கலிகள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திண்டுக்கல் அருகே சிறுமலையில் குதிரைகளுக்கு வர்ணங்கள் பூசி மாலை சலங்கை கட்டி அலங்காரம் செய்து படையில் இட்ட கிராம மக்கள் வாழைப்பழங்களை உணவளித்து மகிழ்ந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 25,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் குவிந்தனர். குடும்பமாக குவிந்த மக்கள் பூங்காவில் பராமரிக்கப்படும் வன உயிரினங்களை கண்டு களித்தனர். தூத்துக்குடி ரோஜ் பார்க், புதிய துறைமுக கடற்கரை, முத்துநகர் கடற்கரை பூங்கா, எக்கோ பார்க் ஆகிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. முத்துநகர் கடற்கரை பூங்காவில் மிதமான காற்று வீசியதால் ஏராளமான பட்டங்களை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர். படகு சவாரி செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொங்கல் விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் சபரிமலை தரிசனம் முடித்து வந்த ஐயப்ப பக்தர்களும் குற்றாலத்தில் குவிந்ததால் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருவிக்கரை களை கட்டியது. பொங்கல் லீவுக்கு வந்திருக்கோம், குடும்பத்தோட எல்லாருமே குளிர்விக்கிறது வந்திருக்கோம். பொங்கல் லீவ்ல அதனால பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஆனால் கூட்டம் அதிகமா இருக்கு, இருந்தாலும் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. தொடர் விடுமுறையையொட்டி ஈரோடு அருகே உள்ள கொடிவேரி அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. கொடிவேரி அணைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அருவியின் மேல் பகுதியில் பவானி ஆற்றங்கரையோரமாக மரங்கள் அடர்ந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் வரை குடும்பத்துடன் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விடுமுறையை நல்லா கண்டுகளிக்கிறதுக்காகவும் இங்க வந்து பார்த்தோம்னா 5000-10,000 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் இருக்கு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு விரும்பி சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாம பயணம்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற பரிசல் பயணத்துல என்ஜாய் பண்ணோம். குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கொடிவேரி பிரிவில் இருந்து அணைப்பகுதி வரை 2 கிலோமீட்டர் தூரம் குழந்தைகள் முதியவர்களுடன் நடந்தே செல்ல வேண்டி இருப்பதால் சுற்றுலா வளர்ச்சி கழகம் அல்லது நீர்வள ஆதாரத்துறை சார்பில் வாகன வசதி செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருமங்கலம் அருகே உள்ள முனியாண்டி கோவிலில் பிரியாணி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோபாலபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முனியாண்டி சாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப்பொங்கல் அன்று அசைவ அன்னதான விழா நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு 63வது அசைவ அன்னதான விழா கடந்த வாரம் ஜனவரி 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 100 ஆட்டுக்கிடாய்கள் 150 கோழிகளை கொண்டு கமகம அசைவ அன்னதானம் தயாரிக்கப்பட்டது. 60 மூட்டை அரிசியில் தயாரான அசைவ உணவு மதியம் முதல் இரவு வரையில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்வாண்டு முதல் முறையாக பிரியாணி சமைக்கப்பட்டு இலைகளில் அன்னதானம் பரிமாறப்பட்டது. முன்னதாக தாம்பூல தட்டில் தேங்காய், பூ, பழம் வைத்து வீடுகளில் இருந்து பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். சிறுவர்கள், பெரியவர்கள் ஏராளமானோர் சிலம்பம் சுற்றியபடி வந்தனர். மலர் பூந்தட்டு ஊர்வலம் முனியாண்டி கோவிலை அடைந்தவுடன் தேங்காய் உடைத்து சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. கோபாலபுரம், செங்கப்படை, புதுப்பட்டி, குன்னத்தூர், திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் அசைவ பிரியாணி அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். இந்த பிரியாணி திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மும்பை, புதுச்சேரி மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இனி வருவது செய்தித் துளிகள். கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் பதவி நீக்கத்திற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அவரது வீட்டில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்த நிலையில் பண மூட்டைகள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் திரு வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் 146 எம்பிக்கள் கடிதம் வழங்கினர். இதையடுத்து குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு திபாங்கர் தத்தா மற்றும் திரு எஸ் சி சர்மா ஆகியோர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாக IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் 3ஆம் காலாண்டு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதாக கூறியுள்ள நிதியத்தின் தகவல் தொடர்புத்துறை இயக்குநர் ஜூலி கொசாக், இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருப்பது உலக பொருளாதாரத்திற்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவருக்கான தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடத்தப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த திரு நிதின் நபீன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு எக்ஸ் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமை திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார் என்றும் தெரிவித்துள்ள திரு மோடி, தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் இந்திய மக்கள் அனைவரும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் ஆகிய 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு எக்ஸ் தளத்தில் இதனை பகிர்ந்துள்ள அவர், சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டுக்கும் ஊக்கமளிக்கும் ஆக்கப்பணிகள், இவை 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் பிரம்மாண்ட பட்டப்போட்டி நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு முதல் உதயசூரியன் கடற்கரையில் நடைபெற்று வரும் பட்டப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் வானில் பறந்து வர்ணஜாலம் காட்டின. 8 மூலை பட்டங்கள், சாணத்தான் பட்டங்கள், கொக்கு பட்டங்கள் மற்றும் பெட்டி பட்டங்கள் என பாரம்பரிய வடிவங்கள் வானை அலங்கரித்ததை அங்கு கூடியிருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கிரீன்லாந்து ஆக்கிரமிப்புக்கு ஒத்துழைக்காத நாடுகள் மீது வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் பாஜக கூட்டணி மும்பை, புனே, நாக்பூர் உள்ளிட்ட 25 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பொதுப்பிரிவு இடங்களில் சேர இடஒதுக்கீடு மாணவர்களும் சேரலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.